வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அனைத்து கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு செய்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் தகவல். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புனரமைக்கப்பட்ட அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் திறப்பு விழா. மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் கலந்து கொண்டு திறந்து வைத்து பார்வையிட்டார். ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. கடற்கரை காந்தி திடலில் உள்ள நேருவின் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. பகுதி நேர வேலை தருவதாக ஆசை காட்டி வாலிபரிடம் 1.5 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. அனைத்து கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு செய்துள்ளது என்றும் முகக்கவசம் கட்டாயம் இல்லை எனவும் புதுச்சேரியில் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ் கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற்று வரும் மாபெரும் யோகா தின விழாவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ், துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட யோகா மாணவ மாணவிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ், கொரோனா நோய் தடுப்பிற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு செய்துள்ளதாகவும், தற்போதைக்கு முகக்கவசம் கட்டாயமில்லை என்றும், கொரோனா தொற்றை பொறுத்து அந்தந்த மாநிலங்களும் அவர்களது மாநிலத்திற்கு ஏற்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளலாம் எனவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ் கூறியுள்ளார். ஜிப்மரில் MBBS ஆயுர்வேதா இன்டர்கிரேட் படிப்புகளை தொடங்க ஆலோசித்து வருவதாகவும், புதுச்சேரியை சேர்ந்த நோயாளிகளுக்கு இலவசமாக சிகிச்சை வழங்கப்படும் எனவும் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ் கூறியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ் ஜிப்மர் மருத்துவமனையில் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தென்னகத்தில் எய்ம்ஸுக்கு இணையானது ஜிப்மர் மருத்துவமனை என்றும், வளர்ச்சிக்கு தேவையான நிதியை ஒதுக்குவதாகவும், பல வளர்ச்சி திட்டங்கள் நடக்கிறது என்றும், இந்த கல்லூரியில் இருந்து 18,000 மாணவர்கள் வந்துள்ளதாகவும், 1800 படுக்கைகள் வசதி உள்ளது என்றும், அவசர சிகிச்சை பிரிவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும், பல பிரிவுகளில் இந்த வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது என்றும், புதிய கட்டுமானம் தொடர்பாக ஆய்வு செய்ய உள்ளதாகவும், அதை உரிய காலத்திற்குள் செயல்படுத்தவும் அறிவுறுத்துவோம் எனவும், MBBS ஆயுர்வேதா இன்டர்கிரேட் படிப்புகளை தொடங்க ஆலோசித்து வருவதாகவும், புதுச்சேரியை சேர்ந்த நோயாளிகளுக்கு இலவசமாக சிகிச்சை வழங்கப்படும் எனவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து நடப்பு ஆண்டு 1450 கோடி ரூபாய் ஜிப்மருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், பல மேம்பாட்டு திட்ட பணிகள் நடக்கிறது என்றும், காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனை வரும் 2027 ஜூனுக்குள் தொடங்க உள்ளதாகவும், இங்கு 470 படுக்கை வசதிகள் அமையும் எனவும், அனைத்து நிதியும் மத்திய அரசு ஒதுக்கீட்டில் நடக்கிறது என்றும், காரைக்காலில் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க கோரிக்கை வைத்துள்ளதாகவும், சுகாதாரத்துறைக்கு இது வந்துள்ளதாகவும், அதனை ஆலோசித்து வருவதாகவும் கூறினார். முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு தினத்தையொட்டி கடற்கரை காந்தி திடலில் உள்ள நேருவின் திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை காந்தி திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலச்சங்கத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலச்சங்கத்தின் செயற்குழு பொதுக்குழு மற்றும் பாராட்டு விழா காலாப்பட்டு நல்லா எக்கோ பீச் ஹோட்டலில் சங்கத்தின் நிறுவன தலைவர் VN கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிலத்தரகர்களை உற்சாகப்படுத்தியும், நிறுவன தலைவர் VN கண்ணன் சேவைகளை பாராட்டியும் பேசினார். இந்த விழாவில் புதுச்சேரி மாநில கௌரவ தலைவர் திருமால், மாநில அமைப்பாளர் கலை, புதுச்சேரி மாநில செயலாளர் சீனிவாசன், மாநில பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் விழாவை ஏற்பாடு செய்து வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் புதுச்சேரி, தமிழகத்தில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரி குரும்பாபேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதாம்பிகை மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீரு, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் பச்சை பட்டுடுத்தி, எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்வுகளில் இனி வருவது பகுதி நேர வேலை தருவதாக ஆசை காட்டி வாலிபரிடம் 1.5 லட்சம் ரூபாய் மோசடி, சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும். பகுதி நேர வேலை தருவதாக ஆசை காட்டி வாலிபரிடம் 1.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். புதுச்சேரி கோபாலன் கடை பகுதியை சேர்ந்த ஆண் ஒருவர் இணையதளம் மூலம் பகுதி நேர வேலை தேடி வந்தார். அப்போது அவரது செல்போன் எண்ணுக்கு குறுந்தகவல் வந்தது. அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து வீட்டில் இருந்தே அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை உண்மை என நம்பிய அவர் பல்வேறு தவணைகளில் 1,42,000 ரூபாய் அனுப்பினார். பின்னர் எந்த தகவலும் வராததால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். அதே போல வில்லியனூர் பகுதியை சேர்ந்தவர் கடன் செயலியில் கடன் பெற்று வட்டியுடன் செலுத்தினார். பின்னர் அவரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து இணையதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டி கூடுதலாக பணம் கேட்டனர். இது குறித்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இது குறித்தும் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மருத்துவ கல்வியில் 50% இடஒதுக்கீடு பெற வேண்டும் என திமுக கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் திமுகவின் இரட்டை வேடத்தை மாணவர்கள் நம்ப மாட்டார்கள் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலும் தற்போதைய பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் தேசிய மருத்துவ கவுன்சிலின் ஆணைப்படி 50% இடங்களை அரசு பெறாமல் ஆண்டுதோறும் 36% இடங்களை மட்டுமே பெற்று புதுச்சேரி மாணவர்களுக்கு துரோகத்தை இழைத்து வருவதாகவும், இது சம்பந்தமாக நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பிரதான எதிர்க்கட்சியான திமுக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை பெற வலியுறுத்தி கேள்வியோ, அரை மணி நேர விவாதமோ, கவன ஈர்ப்பு தீர்மானமோ, ஒத்திவைப்பு பிரேரணை, வெளிநடப்பு உள்ளிட்ட எதையும் விவாதத்திற்கு கொண்டு வராமல் சட்டமன்றத்தில் வாய்மூடி மௌனம் காத்ததாகவும், புதுச்சேரி மாணவர்களுக்கு 50% இடங்களை அரசின் இடஒதுக்கீடாக அரசு பெற வலியுறுத்தி திமுக சட்டமன்றத்தில் உரிய நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் ஆளும் அரசுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததாகவும், தற்போது தங்கள் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் புதுச்சேரி அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை அரசின் இடஒதுக்கீடாக பெற வேண்டும் என தீர்மானம் போட்டுள்ளது மக்களை ஏமாற்றும் செயலாகும் என்றும், பேச வேண்டிய இடத்தில் சட்டமன்றத்தில் பேசாமல் மௌனமாக அரசின் தவறுக்கு துணையாக இருந்துவிட்டு தற்போது வெளியில் தீர்மானம் போடுவது திமுகவின் இரட்டை வேடமாகும் என்றார். மேலும் இந்த கல்வியாண்டில் 50% இடங்களை பெற துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பிச்சை வீரன் பேட்டில் வீர இளைஞர் கபடி குழு நடத்திய கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பையுடன் 40,000 ரூபாய் வழங்கி லாவண்யா பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சை வீரன் பேட்டில் புதுவை மாநில கபடி சங்க அனுமதியுடன் வீர இளைஞர்கள் கபடி குழு நடத்தும் 56ஆம் ஆண்டுக்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டியை கடந்த 23ஆம் தேதி உழவர்கரை தொகுதி அமமுக மேற்கு மாநில செயலாளர் லாவண்யா கொடியேற்றி போட்டியை தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெற்ற கபடி போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் சிறப்பு விருந்தினராக அமமுக மேற்கு மாநில செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு கோப்பையுடன் 40,000 ரூபாய் வழங்கி சிறப்பித்தார். மற்றும் போனஸ் போட்ட 10 வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை ரொக்க பரிசாக வழங்கி பாராட்டினார்.
முன்னதாக லாவண்யாவிற்கு போட்டியை நடத்தும் நிர்வாகிகள் சால்வை மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அமமுக தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி, அம்மா பேரவை பிரகாஷ், வர்த்தக அணி செயலாளர் தனவேலு, தொகுதி மேலவை பிரதிநிதி லூர்துசாமி, பிச்சை வீரன்பேட் முருகன், ஐயப்பன், செல்வமணி, வேலு, குமார், அன்பழகன், முத்துப்பிள்ளைபாளையம் ராஜு, பிரசாந்த், சிவபாலன், அருள்பாண்டி, ஜெயபால், யுவராஜ், ஐயப்பன், தக்கக்குட்டையை சேர்ந்த அருள், ராஜரத்தினம், அமலா, சரளா, மூலக்குளம் திரு உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். IPL போன்று புதுச்சேரியில் APL போட்டிக்காக கிரிக்கெட் வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட்டனர். அதிகபட்சமாக 49,000 ரூபாய்க்கு பிரபு என்ற ஆல்ரவுண்டர் ஏலம் எடுக்கப்பட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளூர் கிரிக்கெட் வீரர்களுக்கு வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கவும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் IPL போன்று பிரீமியர் கிரிக்கெட் லீக்குகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள கிரிக்கெட் வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் அரியாங்குப்பம் பிரீமியர் லீக் என்ற கிரிக்கெட் போட்டி வருகிற ஜூன் மாதம் இறுதி வாரத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக IPL போன்று வீரர்களை ஏலம் எடுக்கும் நிகழ்வு வீராம்பட்டினத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் 145 வீரர்கள் ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்டனர். இதில் 108 கிரிக்கெட் வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட்டனர். மொத்தம் 6 அணிகள் இந்த அரியாங்குப்பம் பிரீமியர் லீக் போட்டியில் விளையாட உள்ளது. வீரர்கள் ஏலத்தில் அதிகபட்சமாக அரியாங்குப்பத்தை சேர்ந்த பிரபு என்ற ஆல்ரவுண்டர் 49,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டார். இந்த அரியாங்குப்பம் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் முதல் பரிசை வெல்லும் அணிக்கு 1 லட்சம் ரூபாயும், 2ஆம் இடத்தை பிடிக்கும் அணிக்கு 50,000 ரூபாயும், 3ஆம் இடத்தை பிடிக்கும் அணிக்கு 25,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட உள்ளது. இந்த வீரர்கள் ஏலம் எடுக்கும் நிகழ்வில் அரியாங்குப்பம் பிரீமியர் லீக் கமிட்டி குழு பூபதி, சபரி, நிமல், தமிழ்வேந்தன், காவல் ஆய்வாளர் ரமேஷ், ராஜேஷ், நித்யானந்தம், சத்யா, சிவா மற்றும் விளையாட்டு வீரர்கள் இருந்தனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசால பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் கிளியனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ், நித்யா குடும்பத்தினர், கிளியனூர் ஏழுமலை கலா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தேர்குணம் கிருஷ்ணராஜ், கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், ஞானக்கல்மேடு புருஷோத்தமன், ஓமிப்பூர் ஜெயச்சந்திரன், கிளியனூர் ஏழுமலை, அச்சரப்பாக்கம் சிவகுமார், ரகு, புதுவை ஜெயராம், ஹோட்டல் மேனேஜர் முத்துக்குமரன், சித்தாமூர் பாஸ்கர், தென்கோடிப்பாக்கம் நந்தன், ஓமிப்பூர் பம்பை முத்து, ஆலய பூசாரி லட்சுமி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. மீண்டும் முக்கிய நிகழ்வுகள். அனைத்து கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு செய்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் தகவல். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புனரமைக்கப்பட்ட அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் திறப்பு விழா. மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் கலந்து கொண்டு திறந்து வைத்து பார்வையிட்டார். ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. கடற்கரை காந்தி திடலில் உள்ள நேருவின் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. பகுதி நேர வேலை தருவதாக ஆசை காட்டி வாலிபரிடம் 1.5 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.